எனது அருமை சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள், அருமையான ஸ்டான்லேயா அம்மா அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல காலவளைக்காக நன்றி. ஆண்டவர் இந்த நாளை காண செய்திருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நான் ஒரு சம்பவத்தை நான் மகாராஷ்டிராவில் ஊழியம் செய்யும் போது கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, அங்க மகாராஷ்டிராவில் அந்த மலை பாங்கான அந்த பகுதிகள், காடுகள், அடர்த்தியான மரங்கள் நிறைந்த அந்த பகுதி, எப்பொழுதும் மழை காலம் முடிந்து அந்த பனிக்காலம் வரும்போது அந்த காடுகளில சில இடங்களில வெளிச்சம் தெரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மரங்கள் மூடி இருக்கும். அங்க இருக்கிற நக்சல்வாதிகள் இரவு நேரங்களிலே மகாராஷ்டிரா பார்டர்ல இருந்து சத்தீஸ்கர் பார்டர் போவதற்கு இரவில தானே அவர்கள் பயணிப்பார்கள், இருளில் தானே அவர்கள் பயணிப்பார்கள். ஒரு சிறு வெளிச்சம் கூட அவர்களுக்கு இருக்காது. குறிப்பாக அந்த இருளிலே அவர்கள் நடப்பது கிட்டத்தட்ட ஒரு இரவுல 100 கிலோமீட்டர் அவர்கள் வெளிச்சமில்லாத அந்த இருளே அவர்கள் நடப்பார்கள். தவறு செய்கிறவர்கள் இப்படி இருளான பகுதியை தான் தேடுவார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து நாம் உலகிற்கு தேவனை வரும் அந்த விசுவாசத்துல நம் அநேகருக்கு வெளிமா இருக்க வேண்டும் சொல்லி தேவன் இன்றைக்கு எதிர்பார்த்த ஒரு காரியம். ஒரு பாடல் பாடுவோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாகுவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோவாசித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவாசித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். துன்மார்கரின்
செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமா என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தரம் சந்திரம் என் கர்த்தர் எனக்கு தந்தது. நித்தம் பெருக கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தரம் சுதந்திரம் இது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருக கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவாசித்தேனோ நீரானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானியா. ஏகோவாசித்தேனோ நீரானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன். உமக்காய் காத்திருப்பேன். உம்மை பற்றி கொள்ளுவேன். வார்த்தைய திருப்தியாவே உம் முகத்தில் அகமகிழ்வேன். உமக்காத்திருப்பேன். உம்மையே பற்றி கொள்ளுவேன். வார்த்தையால் திருப்தியாவே உம் முகத்தில் அகமகிழ்வேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. இன்றைய ஜூலை மாதத்துல அப்பா சோத்திரம், நாங்கள் உம்முடைய சன்னிதானத்துல ஆண்டவரே கூடி ஜெபிக்கையாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி நீர் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளும் கூட அப்பா இந்த 6ஆம் தேதியில கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து இன்றைய நாளில எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் எங்களுக்கு செய்து முடிக்க போகிற கிருபைக்காக நன்றி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமல வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு முன்னதாக இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்கே வசனத்திலிருந்து வாசிக்கிற நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுதுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமானமும் சௌக்கியமும் ஒன்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பதியானவளுக்கு வேதனை வருகிறது. அழிவு சடுதாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல்
விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ வெளிச்சமாய் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு எனும் மார்க்கவசத்தையும் ரட்சியின் நம்பிக்கை எனும் தலைராவையும் தரித்து கொள்ள கடவோம். இங்கே தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ற தலைப்பில இன்றைக்கு பார்க்கிற ஒரு காரியம், கடைசி காலத்தை குறித்து 1 தெசலோனிக்கேயர் சபைக்கு பவுல் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். எல்லாரும் இந்த சம்பவத்தை வாசித்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இப்பொழுது அதிகப்படியாய் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு நேரம் கிடைக்காமல் போகிறது. ஆகவே நாம் வேலை ஸ்தலங்களிலே போய் வரும்போது அந்த வேலை கஷ்டத்து நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். ஜெபிப்பதற்கோ வேதம் வாசிப்பதற்கோ நேரம் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் தவறாமல் பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட அந்த சத்தியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தேவன் இன்றைய நாளிலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம், 3 வசனம் சொல்கிறது, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை பெருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக உலகத்துல பல்வேறு விதமான சீற்றங்கள் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு தேசத்துல பூகம், பூமி அதிர்ச்சி, பல கட்டடங்கள் இடிந்து தரமட்டமாகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கட்டட இடிபாடுக்குள்ளாக ஆயிரக்கணக்கான பேர் சிக்கிக் கொண்டிருக்கிறார், ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போயிருக்கிறார்கள். பல தேசங்களிலே யுத்தங்கள் ஓயாமல் இருக்கிறது. அந்த யுத்தங்களிலே பார்க்கும்போது பல உக்ரைன்ல இராணுவத்தில் இருக்கிற இந்த இராணுவத்துல பணிபுரிந்தவர்கள் அவர்களை குறித்து நேற்று சில நான் பார்த்தேன், பலாயிரம் பேரு அதிலே மரித்திருக்கிறார்கள் என்று ஒரு சர்வே சொல்லுகிறது. இப்படியாக பல தேசங்களிலே யுத்தங்கள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துல வேதனை பெருகும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சுவிசேஷம் உலகெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. 5வது 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவும் இருளுக்கும் உள்ளவர்களே. யார் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளார்கள் என்று சொல்லும் போது நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் நாம் பெற்றுக்கிறோம், நாம் எடுக்கிறோம். ஆண்டவர் கொண்டு வரார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இன்றைக்கு உங்கள் முன்பாக ஆண்டவர் வருவார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்கவும். இன்னைக்கு நாம் விழித்தெழவும் தெளிந்திருக்கவும் கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு காரியத்தை நாம் செய்து முடிக்கிறது அவசியமாயிருக்கு, நாம் இருக்கிறது அவசியமாகிறது என்று சொன்ன, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், ராத்திரியிலே வெறி கொள்வார்கள்,
அகலக்குடியவர்களாகிய இருந்து விசுவாசம், அன்பு, மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலசீராயும் காத்து கொள்ள கடவோம். பாருங்க, பவுல் அழகா சொல்றாரு, என்னவெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணுமா? விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு, நம்பிக்கை. இப்படிப்பட்டவைகளை நாம் இப்படிப்பட்டதாய் வைத்துக் கொள்ள வேண்டுமா? அன்பு, விசுவாசம், அன்பு எனும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு நம்பிக்கை எனும் தலைசிராவையும் தரித்து மார்க்கவசமும் தலைசிராவும் எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒருவேளை அந்த காலத்துல அம்புகள், பாருங்க, எந்த காலத்துல துப்பாக்கி பயங்கரமான அந்த காலத்துல அம்புகளை எய்வது அந்த அம்பு நேராக நம்ம கூடாது. அதே போல துப்பாக்கியும் அதே போல நமக்கு தரித்து கொள்ள கடவுள் சொல்லைக்கு கனமான ஹெல்மெட் அந்த காலத்துல தலை சீரா சொல்லுவார்கள், கற்றுக்கொள்வார் யுத்தத்துல இருக்கிறவங்க. ஏன்னு சொன்னா இந்த 2 இடம் ரொம்ப பாதுகாப்பா ஒரு இடம் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் என்று அந்த பகுதியில அடிப்பட்டது என்று சொன்னா நாம அதிகமாய் பாதிக்கப்படுவோம். 2017 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மதுரையிலிருந்து நான் ஸ்கூட்டில வந்துட்டு இரவு ஒரு 7:45 இருக்கும். வரும்போது நாமல புதுக்கோட்டை வெள்ளசாமி நாடார் காலேஜ் முன்பாக ஒரு பக்கம் ரோடு போட்டு தார் ஊத்தி அந்த ரோடு அடைத்திருந்தார்கள். ஒரு பக்கம் ரோடு, அதுல வரவும் செய்யணும். வேகமாக வருகிற வாகனங்கள் எல்லாம் அந்த காலேஜுக்கு முன்னாக அந்த அடைக்கப்பட்டிருக்கிற அந்த அடைப்பை அவர்கள் அறியாமல் வேகமாக வருகிறவர்கள் சடாக திரும்பி அந்த ரோடு போக வேண்டும். அப்படி போகிற நான் வேகமாக வண்டி வலது புறமாக திருப்பி இந்த பக்கம் தேனி ரோட்ல வரணும். அப்படி திரும்பும் போது பின்னாக வேகமாக அந்த வானம் என்னை இழுத்ததில் கீழிருந்த மாத்திரத்துல என்னுடைய தலையில வலது புறத்துல காயப்பட்டு அந்த காயம் லேசானதாக, அது எப்படிப்பட்டதாக என்று தெரியவில்லை. ஆனால் உடனே எனக்கு மெமோரி லாஸ் ஆனது. கீழே விழுந்து காயப்பட்ட உடனே உள்ளே இருக்க அந்த மூளை நரம்பு அந்த இரத்த குழாயில பட்டு உடனே எனக்கு மெமோரி லாஸ் ஆயிடுச்சு. ஞாபகம் போய் கொண்டிருந்தார். யாரு இடித்தார்களோ அவரை என்னை ஆஸ்பத்திரி கொண்டு வந்து இங்கே வாலாந்தூர்ல விட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு என்னை ஐசியூல கொண்டு போய் வைத்து 7 நாள், அந்த 7 நாட்களும் நான் மெமோரி லாஸ்ல இருந்தேன். எனக்கு என்ன சம்பவித்தது என்றே தெரியவில்லை. அப்பொழுது பார்க்கும்போது என்னுடைய பார்வையும் சரியாக பார்க்கக்கூடாத ஒரு நிலையாக இருந்தது. எனக்காக அநேகர் ஜெபித்தார்கள். பார்க்கும்போது 7ஆம் நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு சுய நினைவை தந்து தெளிந்த கண்களை தெளிவாக்கி நான் யார் என்பதை அறிந்து இந்த உலகத்தை மறுபடியுமாக பார்க்க தேவன் எனக்கு உதவி. அது எல்லாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த தலசீராவை அன்றைக்கு நான் அணிந்திருந்தால் ஒருவேளை அந்த காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை இருந்தது. ஆனால் அணிந்தேனோ அல்லது கீழே விழுதில் அது தலையிலிருந்து தெரித்து காயப்பட்டதோ என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு நாம் தூங்குகிறவர்களாய் இருக்கிறோம்.
தெளிவில்லாதவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த சத்தியம் சொல்லுகிறது, நீங்கள் யாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு நம்மிடத்துல விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு, நம்மிடத்துல தேவ அன்பு குறைந்து போய்விடாதபடிக்கு, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் அந்த சீராவையை நாம் தரித்து கொள்ளுவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைய நாளிலே அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதியிலே ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்கிறார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் பெயரிட்டார், இருளுக்கு இரவென்றும் பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. முதலாம் நாள் இருள் இருந்து பூமியில அதன் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அந்த பூமியின் மேல் இருள் இருந்தது. அந்த இருளை வெளிச்சமாக்கி பகலையும் இரவையும் பிரித்தார் என்று பார்க்கிறோம். இது முதல் நாள். முதல்ல நமக்கு என்ன தேவை என்பதை, இந்த பூமிக்கு வெளிச்சம் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நானும் என்ன தேவை என்பதை தேவன் பவுல் மூலமாக சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா நம்மளை ஆண்டவர் அவருடைய சுவாசத்துல, அவருடைய அன்புல, அவருடைய ரட்சிப்புல, அவருடைய நம்பிக்கையில நாம் உறுதி இருக்கும்படியாக கிருபை செய்து வருகிறார். அதே போல நாம் இன்னொரு காரியம் பார்த்தோம் என்று சொன்னால், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவில் வெளிச்சமாக்க அக்கினி ஸ்தம்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அக்கினி ஸ்தம்பம் என்று சொன்னால் வானிலிருந்து இறக்கிடப்பட்ட பூமி வரைக்கும் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறும்போது 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் வெளியேறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு, அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு அங்கே ஸ்தம்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவர்களை சுற்றிலும் வெளிச்சம் உண்டாயிருந்தது. ஆகவே அவர்கள் நடக்க கூடாதபடிக்கு, ஏனென்று சொன்னால் ஆதியிலே முதலாவதாக வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இருளுக்குரியவர்கள் அல்லவே வார்த்தை சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம் இவ்விதம் சொல்லுகிறது, என் இருள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 27:1 வசனம் சொல்லுகிறது, என் வெளிச்சமும் என் ரட்புமானவர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 90:11 நீதிமானாக வெளிச்சமும் செமையான இருதயத்தாருக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் பூமியிலே ஆண்டவர் வெளிச்சத்தை விதைத்தான் பார்க்கிறோம். அந்த வெளிச்சமும் இருளும் வெவ்வேறாக பிரித்தார் என்று பார்க்கிறோம். இது முதலாம் என்று சொல்லப்பட்டதாகவே ஜனங்களுக்கு என்ன தேவை அவர்கள் இருள் காணப்படாதபடி அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 119
105 வாசலுக்கு கால்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாய் இந்த வார்த்தை மறக்காது இந்த வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா இங்கே வசனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை உறுதிப்படுத்தது. நம்ம ஒருவேளை ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே அந்த ஜனங்கள் எல்லாரும் விக்கிரகத்தை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் பின்பற்றினாங்கன்னா யாப்பின் சந்தையார் விக்கிரக வழிபாட்ட விற்கிறதை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் வெளிச்சத்தில் நப்போம் வாருங்கள் என்று தீர்க்கதரிசி அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக போன அந்த யாக்கோபின் குடும்பத்தாரை நான் அழிப்பேன் என்று சொல்லி, யாக்கோபின் குடும்பத்தார் என்று சொன்னால் இஸ்ரவேலர்கள். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டது ஆண்டவர். ஆகவே அந்த சந்ததி விக்கிரக வழிபாட்டுல போனதுனால நாம் கர்த்தரின் வெளிச்சத்தில், அதாவது இருளில அவர்கள் போனதால கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே உரைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மத்திய எழுதின சுவிசேஷ நூல் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். மலை பிரசங்கம். ஆண்டவர் மலை பிரசங்கத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 16வது வசனம், மத்திய 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், 14, 15, 16 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. யாருக்கு முன்பாக நாம் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்கர், இந்த உலகத்துல இருளிலே செய்கிற பாவங்கள் செய்கிற அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் இல்லையா, பல 17 விதமான பாவத்தை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சிறு வயதிலே என்னுடைய வீட்டிலே ஒரு குறை வீடு, அந்த வீட்டில தான் நாங்கள் வாழ்ந்தோம். அங்க பார்க்கும் போது எங்க வீட்டுல மண்ணெண்ணெய் விளக்கு தான் இருக்கும், மண்ணெண்ணெய் விளக்கு. அப்போ எல்லா வீடுகளிலும் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் இருக்கும். அந்த மண்ணெண்ணெய் விளக்கு அது வைக்கும் போது அந்த வெளிச்சத்துலதான் நாங்க சாப்பிடுவோம், அந்த வெளிச்சத்துல தான் படித்தோம். மகாராஷ்டிராவிலே நான் ஊழியம் செய்த அந்த பகுதிகளிலே எப்பொழுதும் அந்த காடுகளிலே வாழ்கிற அந்த ஆதிவாசிகள் அவர்களுடைய வீடுகளிலே விளக்கு இருக்கும், அல்லது மரக்கட்டைகளை அவர்கள் எரிப்பார்கள். அந்த வெளிச்சத்துலதான் அவங்க இருப்பாங்க. அந்த காடுகளில இருக்கிறவர்களுக்கு பாம்பு வர்றதும் தெரியாது, தேள் வர்றதும் தெரியாது, மிருகங்கள் வர்றதும் அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இருளில இருந்த அந்த ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை அந்த ஆதிவாசிகளுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக, அவர்கள் விசுவாசத்திலே வளருவதற்காக, அவர்கள் அந்த நிலைத்திருப்பதற்காக, காட்டுல வாழ்கிற மக்களை நடத்துவதற்கு
அவருக்கு ரட்சிப்பு அவசியம் இருந்தது. ஆகவே அந்த ரட்சிப்பை அவர் இடையும்படியாக தேவன் என்னை போன்ற அநேக மிஷனரிகள் அந்த வீடு அந்த காட்டுக்குள் இருக்கிற அந்த அந்த வெளியில மழை தீர்த்து திருப்பார்கள். குளிர் காலையில அவர்களுக்கு கடுமையான ஒரு குளிர், அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் எப்பொழுது அந்த கட்டலுக்கு பக்கத்தை அந்த தீ மூட்டி மரக்கட்டைகளை வைத்து அந்த கட்டிலின் அருகில் இந்த தீ கொண்டிருக்கும். அந்த வெளிச்சத்திலும் அந்த அந்த அனல்ல தான் சில நேரங்களில மிருகங்கள் வந்தாலும் நெருப்பை கண்டால் அந்த மிருகங்கள் அவர் ஒன்றும் செய்யாமல் அது போய்விடும். அது மட்டுமல்ல, அநேக காலையில அந்த அக்னியில அவங்க தூக்கிட்டு இருக்கும் போது தறி விழுந்து விடுவார்கள். இதனால நிறைய பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். அநேகர் வந்து மரித்து போய்வதும் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி மலைப்பிரசங்கத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்க கட்டி மரக்கால் மேல் வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் உங்களாக பிரகாசிக்க கடவுது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் நிச்சயித்து இந்த பூமியில இனி சம்பவிக்கிற சம்பவங்களை பார்ப்பது இந்த ஆண்டில அதிகமாய் உஷ்ணம் வெளிப்படும் என்று சொல்லப்பட்ட ஏற்கனவே வெயிலின் தாக்கம் பயங்கரமாயிருக்கிறது. நான் தெலுங்கானாக்கு போயிருக்கும் போது அங்கே அந்த பனித்தலங்களிலே நான் விசாரித்த போது அங்கே நாங்க போகும்போதே கடுமையான ஒரு வெயில் தான் இருந்தது. தமிழ்நாட்டை காட்டிலும் பல மடங்கு வெயில் அங்கே அதிகமாயிருக்கும். அந்த வெயில்ல அநேகர் வந்து அந்த வெயிலின் தாக்கத்தினால அநேகர் மரித்து போனார்கள் என்று வயதானவர்களும் மரித்து போனார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு செழிப்பும் செழுமையும் கொழுமையும் நல்ல ஒரு மழையும் தேவை என்று சொன்னால் உங்களால் மாத்திரம் நம்ம மாத்திரம் இது நடக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆகவே இந்த நாளில சங்கீதக்காரன் சொன்னது போல நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை மனையும் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அந்த நீதிமானுக்காக வெளிச்சத்தையும் செம்மையான இதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு முக்கியமானதாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், நமக்குள்ளே விசுவாசமும் அன்பும் எனும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையெனும் தலைசீரையும் தரித்து கொள்ளவும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இதை நாம் பின்பற்ற கடவோம். கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பை அடைவதற்கென்று நியமித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யாருக்காக எதற்காக ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்புக்காக நம்மை நியமித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய கோபாக்கினை வருவதற்கு காலம் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆகவே இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் உள்ள மக்களையும் பார்க்கும்போது நம்மிடத்துல அந்த வெளிச்சம்
நிலைத்திருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அந்த வெளிச்சத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். விழித்திருக்க வேண்டும் என்று பவுலுக்காக தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தையானது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நாம் தெளிந்தவர்கள் இருந்து நாம் இந்த பூமியிலே நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று சொல்லி மலப்பிரசங்கத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க கடவுள். சாமுவேல் 1 சாமுவேல் 22:29 ஆண்டவர் தாசன் சொல்லுகிறார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று. இப்பொழுதும் நம்முடைய ஜெபம் இப்படியாக வேண்டும். ஆண்டவரே, என் இருளை நீர் வெளிச்சமாக்குகிற தேவன். நான் இருளுக்கும் இருளில் உள்ளவர்களை போல அல்ல என்று சொல்ல நாம் கடமைப்பட்டோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை அப்படியே நாம் உச்சரிக்கிறோம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளில நாங்கள் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று பவுல் சொல்லுவது போல இன்றைக்கு நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஆண்டவரே, நாங்கள் பகலுக்குரியவர்களாக உமது வார்த்தையின்படி அவரே நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையானவர்களுக்கு செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது போல நீர் எங்களுக்கு அப்பா கிருபை அளிக்க வேண்டுமாய். ஒரு கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் விழித்திருக்கவும் எழுந்திருக்கவும் ஆண்டவரே நாங்கள் இருக்கவும் அநேகருக்கு நாங்கள் வெளிச்சத்தின் நாங்கள் எங்களை கிறிஸ்தவங்களுக்குள்ளாக ஆண்டவரை வெளிப்படவும் வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வர வேணுமாய். விசுவாசத்துல, அன்புல, ஆண்டவரே ரட்சிப்புல, நம்பிக்கையில நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லாத போல ஆதியில் ஆண்டவர் முதலாவதாக இருளில் இருந்து பிரித்தார் என்று சொல்லி பாருவோம். நீர் இந்த உலகத்திலிருந்து நீர் எங்களை பிரித்தெடுத்து சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், படைக்கிறோம், ஒப்புக்கொடுறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல பிதாவே, ஆமென். ஆமென்.